இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தின் முதல் வாரத்தில் இந்த தவ காலத்திலே நாம் செய்கின்ற தவ முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள், இன்னும் நம்முடைய இந்த தியாக காரியங்கள், அதிகமாக நாம் செய்கின்ற ஜெப முயற்சிகள் எல்லாம் இறைவனோடு கொண்ட உறவை வளர்ப்பதற்காகவும் சரி செய்வதற்காகவும் என்று நாம் இருக்கின்ற பொழுது, அந்த கடவுள் நல்லவராக இருப்பவராக இருக்கிறார், கடவுள் வல்லவராக இருக்கிறார், கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த கடவுள் நான் பாவம் செய்யாமலே தடுத்திருக்கலாமே, ஏன் நான் பாவம் செய்த பிறகு எனக்காக தன்னுடைய மகனை அனுப்பி உயிரை கொடுக்க வேண்டும்? நான் வழிதவறி போகாமலேயே என்னை தடுத்திருக்கலாமே, நான் வழிதவறி போன பிறகு இதோ மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மனம் மாற அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கடவுள் வல்லமை மிக்கவராக எல்லாம் அறிந்தவராக இருந்தால் இன்றைக்கு நான் ஒரு தப்பு செய்வேன் என்று கடவுளுக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் கடவுள் அந்த தவறு செய்யாமலே என்னை தடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? பரையா அவர் செய்யல, பரையா பாவம் பண்ண விட்ட பிறகு ஐயோ மனம் மாறுது யார் சொல்லணும்? நோவா காலத்திலே மக்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், இதோ கடவுள் அவர்களை அழிக்கின்ற அளவிற்கு கோபப்படுகின்றார். ஏன்? நீ படைத்த மனிதர்கள் தானே, உன் சொல் பேச்சு கேட்கிற மனிதர்கள் தானே. அது அந்த புத்தியை படைத்தது யாரு? நமக்கு புத்தி படைத்தது யாரு? நம்மளேவா? கடவுளா? கடவுள் தானே. அப்ப அந்த புத்தியை போன புத்தியா இல்லாம நல்ல புத்தியா வச்சுட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருமா? முடியாதா? முடிஞ்சிருந்தானே செய்யும். பிறகு எதுக்கு மனுஷனுக்கு கோண புத்தி இருக்கு? அப்ப கடவுள் கலதை எக்கேடு கட்டு போறான் எனக்கு என்ன அப்படின்னு கவனக்குறைவாக அல்லது அசால்ட்டா அல்லது எப்படியும் போது கண்டுகொள்ளாத ஒரு தந்தையாக இருக்கிறாரா? இந்த கேள்விகள் எல்லாம் தவக்காலத்தினுடைய முதல் வாரத்திலேயே நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிறது. காரணம் என்னவென்றால் இது என்ன விளையாட்டு, அல்லது இது எத்தகைய தன்மை, இதனுடைய விதிமுறைகள் என்ன? ஏன் மனிதன் தவறு செய்கிறார்? தவறு செய்ய கடவுள் ஏன் அனுமதிக்கிறார்? பிறகு மனம்பாறு என்று ஏன் அழைப்பு கொடுக்கிறார்? அதை செய்தவரே அவர்தான் என்றால் அவர் இதை சரியாய் செய்தால் என்ன என்கின்ற கேள்வி எழுகிற பொழுது, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, இதோ ஆண்டவராகிய கடவுள் பொறுமை மிக்க கடவுளாக இருக்கின்றார். இந்த பொறுமை என்கின்ற பண்பு இந்த தவக்காலத்தின் முதல் வாரத்திலே நமக்குள் குடிபுக வேண்டும். இது நடந்த சம்பவம். நான் கோவில்பட்டியிலே உதவி பத்து தந்தையாக இருக்கிற பொழுது அந்த பையன் கொஞ்சம் சேட்டை பண்ற பையன், ரொம்ப சேட்டை பண்ற பையன். அப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பான் ஒரு மாதிரி. ஏன்னா மனசுல கொஞ்சம் அவனுக்கு ஏதோ ஒரு சில சிக்கல்கள் உண்டு. மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எப்படி ஒரு 10 வயசுக்கு பிறகுதான் சார் இது சரியாகும் அப்படின்னு விளக்கமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருப்பான். அந்த அன்பிய கூட்டத்தை அந்த நபர் தான் வழி நடத்துவார், பொறுப்பாளராக இருந்து. அதாவது அந்த பையனை பேர சொல்லிட்டு இப்படி அரவணைத்து கொண்டே இருப்பார். அவருடைய செயல்பாடுகள் கரெக்டா போயிட்டே இருக்கும். ஆனா அந்த பையன் பண்ற தொந்தரவு இருக்கு, ஐயோ அவ்வளவு இருக்கும். சாதாரண ஆட்களா இருந்தா உச்சக்கட்ட கோபம் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவங்க கேட்பேன், எப்படியா இதை அரவணைச்சுக்கிட்டே கொண்டு போறீங்க அப்படின்னா, சாமி ஏன் பையன்லாம் நான் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற எந்த வழியும் கிடையாது. இந்த காரியத்தை கடவுளுக்காக நான் செய்ய வேண்டும், எனக்கு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது. ஆனால் என் பிள்ளையை நான் எப்படி கூறப்பட முடியும்? அது என்னுடைய பிள்ளை அல்லவா? அதான் ஏதோ அப்படித்தான் இருக்கு. பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு பொறுமையை நான் வாழ்நாட்களில் வேறு எங்கும் அவ்வளவு தெளிவாக கண்கூடாக பார்த்தது. அவ்வளவு பொறுமையோடு அரவணைக்கின்ற தன்மை. காரணம் என்ன? இது என்னுடைய பிள்ளை. அந்த அப்பா என்ன செய்யலாம்? அந்த பையனை சொன்ன கேளு, நீ சொல்லி கேட்கல அப்படின்னா நான் உன்னை அடிப்பேன்னு வன்முறை செய்யலாம். அவனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். அதனால் சரியாகி விடுமா? அப்படி செய்வதற்கு மனம் வருமா? மனம் வந்தால் அந்த தந்தை பிள்ளைங்கிற உறவு அங்கே இருக்குமா? அப்படி என்றால் பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டி இருக்கிறது, அவர்களாக இருப்பதற்கு. அது நம் விருப்பத்திற்கு விரோதமாக போகிற பொழுது அந்த குழந்தைகளை நம்மால் உடனே தண்டித்தோ கண்டித்தோ, அல்லது இந்த மரம் பக்கத்து வீட்டுக்குள்ள போதுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அருவாளை எடுத்துட்டு போய் என்ன செஞ்சா போதும், கொப்பை வெட்டி விட்டாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சது. மரம் உயிரோட தான் இருக்கும், ஆனா அந்த கொப்பு அங்கிட்டு போறதுனால வெட்டிடலாம். பிள்ளை கையை திருடிட்டு இருந்ததுக்காக பிள்ளை கையை வெட்டிட முடியுமா நம்மளால? மனசு வருமா? கொப்பு பக்கத்து வீட்டுக்கு போது பிரச்சனை, வெட்டிடலாம். ஆனா பிள்ளைய பிரியமானவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற உறவும் இத்தகைய ஒரு உறவு தான். சில சமயத்துல நீங்க எப்படி நான் பார்த்திருக்கிறது, சில சமயத்தில் இந்த பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைய 1.5 வயசு 2 வயசு ஒரு தடவைலாம் கூட்டம், சரியான கூட்டம். அப்போ அந்த குழந்தை
முன்னாடி சீட்டு ஒரு சீட்டு தான் இருக்குது. அதில் அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு பெரிய கூட்டத்துக்குள்ள. இந்த குழந்தை அதனால அம்மா வச்சுக்கிட்டு இருக்கு, இல்லை அப்பா தான் வச்சிருக்கிறாரு சீட்டில் இருக்கிறால. அது என்ன சொல்லுது, என்னை அம்மாட்ட விடு அப்படிங்குது. கூட்டம் பயங்கரம், அந்த பொம்பளை நட்டர் நிற்கிறாங்க, அவங்களாம் நிற்க கூட முடியல பஸ்ல கூட்டத்தில். அப்போ அவர் சொல்றாரு, ஏமா நீ வேணா அந்த சீட்டில் உட்காரு, நான் வேணா எந்திரிச்சு நிற்கிறேன், இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்காங்களா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அதுக்கு மனசு இல்லை. அது எப்படின்னு ஒரு ஆம்பளை பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அது நல்லா இருக்கு, நீங்க உட்காருங்க, நீங்க இந்த பையனை வச்சிருங்க பரவாயில்லன்னு. அவன் அழுகையை பார்த்தீங்கன்னா பஸ் ஃபுல்லா மத்தியானம் போல போயிட்டு இருக்கு, சரியான கூட்டம், வெயில், ஆட்களுக்கு எரிச்சலா இருக்கு, உச்ச தொழில கத்துறான். இந்த அம்மா அந்த பையனை சரி குடு அப்படின்னு வச்சிருக்கு. ஐயோ ஆட்டம் 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 அப்படி இப்படிமா ஓடுது. அந்த கம்பி இருக்குல்ல அதுல போய் முட்டிடுவான் போல இருக்கு, அவ்வளவு கஷ்டப்படுது. இந்த பையன் இங்க வந்த பிறகு கூட்டமா இருக்குல்ல, கசன்னு இருந்தோடனே கத்துறான். அப்பாட்ட வச்சாலும் கத்துறான், அம்மா நட்டமை நிற்குது கத்துறான். கத்துனா கத்து சாதாரண கத்து இல்லை, இருக்க ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட சொல்லுது, ஏமா 2 போடுமா. இல்லைங்க இப்ப ஒரு நிமிஷம் கொஞ்சம் தான் சத்தம் போடும், அது இந்த காத்து வரல பாத்தீங்களா, புழுக்கமா இருக்கா, சின்ன பிள்ளையா, அதனால கத்துது. எரிச்சலான ஆள்கிட்ட சொல்லுது, 2 கொடுத்து வை, ஏதாவது பண்ணு, கண்டக்டர் பசங்க பண்ணி இறக்காது இல்லையா, என்ன சத்தம் தாங்கல, ஐயோ அவ்வளவு பெரிய சத்தம்ங்க. அந்த அம்மா இல்ல இந்த அந்த பையனை என்னெல்லாமோ பண்ணி பார்த்து சத்தமே இல்லை. பிள்ளைய ஜன்னல் வழியே தூரம் போட வேண்டியதானே, நாளைக்கு எதுக்கு இவ்வளவு ஒப்பப்படுது, ஏன் போடல, எப்படி போட முடியும் உங்களுக்கே இப்படின்னா, கடவுள் பாசத்துல கெட்டிக்காரர் இல்லையா? பிரியமானவர்களே, அதுதான் இந்த முதல் வாரத்திலே ரொம்ப முக்கியமான ஒன்று. கடவுள் மனிதர்களை அவர்களாக வாழ சுதந்திரம் கொடுக்கின்றார். அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்க இந்த அம்மா முயற்சி பண்ணுது, அவரு அரவணைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் காரியம் நடக்கிறதோ இல்லையோ, உறவு வலுப்படுகிறது. எனவே தவக்காலம் என்பது உறவின் காலம், ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த உறவிலே பொறுமை முக்கியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவிலே பொறுமை இருக்கிறதா? அண்ணன் தம்பி உறவிலே பொறுமை இருக்கிறதா? பொறுமையை நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம்? என் கடவுள் காரியத்திலேயே நாம் எவ்வளவு பொறுமையை கடைபிடிக்கிறோம்? நிறைய குறைந்து பொறுமையினுடைய தன்மை அளவு நம்முள் இல்லாமல் போகின்ற காரணத்தினால் உறவுகள் சிதைந்து சின்னாபின்னமாக இருக்கின்றன. 2வது வாசகம் இன்றைக்கு ரொம்ப அருமையான வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். முதல் வாசகம் நோவாவை பற்றி சொல்லுதா. நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாளில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் பொறுமையாக இருப்பதையே இந்த ஆவிகள் சில ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றன. அவற்றிற்கும் இயேசு கிறிஸ்து இதோ சிலுவை சுமந்து உயிர்த்தெழுந்த பின்பு போய் கற்றுக் கொடுக்கிறார். பொறுமை என்பதை எப்படி புரிந்து கொள்வது? நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து இன்னொரு அருமையான வசனத்தை சொல்லுகிறார். இதோ களைகள் விளைந்து விட்டன, பயிரைத்தானே நீர் விதைத்தீர், களைகள் எல்லாமோ தெரிகின்றன, நாங்கள் போய் களைகளை புடுங்கட்டுமா என்று வேலையாட்கள் கேட்கிறார்கள். அப்போது அந்த தலைவன் சொல்லுகிறார், நீங்கள் களைகளை புடுங்குகிற பொழுது பயிர்களையும் புடுங்கிவிடக்கூடும். இறுதி வரை பொறுமையோடு காத்திருங்கள். இறுதி நாளில் அறுவடை செய்கின்ற பொழுது தானியங்களை களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கும் இந்த பகர்களை சுட்டு எரிப்பதற்கும் கட்டுங்கள் என்று சொல்லுவேன். அப்ப பொறுமையோடு இருந்தால்தான் நிறைவை காண முடியும், முழுமையை காண முடியும். எனவே கடவுள் இடையிலே பொறுமையற்றவராக இருக்கிறார் என்று சொன்னார். ஒவ்வொருத்தரும் பாவம் பண்ண உடனே தண்டனை கடவுள் கொடுத்துட்டே இருந்தார்னா உலகத்துல யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? கண்ணால் பாவம் செய்தால் கண் பறிபோயிடும், குருடர்கள். நாவால் பாவம் செய்தால் நாக்கு அறுத்துருவார் கடவுள் படக்குன்னு. அதனால எல்லாம் வாய் பேச முடியாத மாதிரி ஆயிரும். இப்படி சொன்னா உலகத்துல எல்லாம் ஊர பறவைகளா தான் இருக்குமா, நல்ல பறவைகளா இருக்குமா? உலகம் ரொம்ப அசிங்கமாயிரும். கடவுளின் பொறுமையால் இந்த உலகம் கெட்டு போகவில்லை. கடவுளின் பொறுமையால் இந்த உலகம் மீண்டும் சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு தரப்படுகிறது. அதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே இயேசு காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மனமாற்றம் என்பது நடக்காமல் போகாது. மனிதர்களே ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான். மனம் மாறுகிறவன் மனிதன். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, கவுன்சிலிங் சென்டர், கணவன் மனைவி சண்டையா இருக்கும். முதல் சண்டைக்கு பிறகு என்ன பண்ணீங்க? பிறகு நாங்கள் 2 பேரும் ஒதுக்கிட்டோம் ஃபாதர். அவர் வீட்டில் இருந்தார், நான் என் வீட்டில் இருந்தேன். எங்க 2 பேருக்கு இடையில மீடியேட்டர் மற்றவங்க தான். சண்டை வளருமா குறையுமா? வளரத்தானே செய்யும். எப்படி குறையும்? ஏனென்றால் 2 பேருமே சமரசத்துக்கு தயாராக இல்லை. மனமாற்றம் என்பது நடக்கும். அப்போ நமக்கு 2 பேருக்கு இடையில உறவு சிக்கல் ஏற்படுகிற பொழுது அந்த மனம்
ஆகவே மாறுகின்ற மனத்தை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனத்தை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யாரோடு நான் சண்டை இருக்கிறேனோ, பகையில் இருக்கிறேனோ, அவர்களுடைய மனத்தை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் சரியாக செய்ய வேண்டும். அப்போ அதற்கு இயேசு கிறிஸ்து மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டாரா? மனம் மாறுவதற்காக போதித்தார், மனம் மாறுவதற்காக நோயாளிகளை குணப்படுத்தினார், மனம் மாறுவதற்காக ஆலயத்தை தூய்மை செய்தார், இவர்கள் மனம் மாறுவதற்காக அப்பம் பலிகினார், எவ்வளவு காரியங்கள் செய்தார். கடைசியிலே இந்த மனிதர்கள் மனம் மாறுவதற்காக சிலுவையை சுமந்தார். இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க, குறுக்கீடுகள். கவுன்சிலிங்ல ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த குறுக்கீடுகள். ஒன்று தப்பா போயிட்டே இருக்கு அப்படின்னா அதை சரி செய்வதற்கு வேறொரு குறுக்கீடு நாம் செய்யணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று உள்ள செய்யணும். அது என்ன? ஆண்டவர் இயேசு நிறைய செய்தார் நாம் மனம் மாறுவதற்காக. நாம் நம்முடைய மனம் மாறுவதற்காகவோ அல்லது யாருடைய மனம் மாற வேண்டும் நம்முடைய உறவு வாழ்க்கையிலே என்று நினைக்கிறோமோ அதற்காகவோ என்ன செய்தோம்? கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு விரிசல் கிடக்கிறது. நாம் மனம் மாறிவிட்டோம் என்பதை நம்முடைய செயல்களால் காட்ட வேண்டும் இந்த நாட்களிலே. அதற்காகத்தான் நாம் விரதம் இருக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், தவம் இருக்கின்றோம், சிலுவை பாதை செய்கின்றோம், நடைபயணம் மேற்கொள்கின்றோம், தியாகங்கள் செய்கின்றோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் செய்கின்றோம் என்றால் கடவுளோடு கொண்ட உறவிலே நாம் வலுப்படுவதற்கும், கடவுளின் பொறுமைக்கு பலன் இருந்தது, நான் மனம் மாறிவிட்டேன், ஆண்டவரே உம்மை நோக்கி விரைந்து வருகிறேன் என்கின்ற செயல்பாட்டை சொல்வதற்கும் செய்வதற்குமாகத்தான். ஆகவே இந்த நாட்களில் சிறப்பான